ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது சாட்டர்டே மார்னிங் நான் எடுத்த விலாக்ஸ். நான் எனக்காக வாங்கின ஸ்வீட்ஸ் என்னென்னா கடல மிட்டாய், அப்புறம் டேட்ஸ் லட்டு, இதுதான் வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி நம்ம ஊரில் அதாவது பிப்ரவரி டைம் நெல் அறுவடை டைமில் தாத்தா 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க பள்ளிவாசலில். வந்த உடனே அவர் ஒரு பக்கம் 2 ரூபான்னு சொல்லி பொரி கொண்டு வருவார், இனிப்பு பொரி, அவல் எல்லாம் கொண்டு வருவார். நான் போய் அவர்கிட்ட வாங்கி அதுதான் எங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவே இருந்தது. இது யாரெல்லாம் எஸ்என் பள்ளிவாசல் களக்காடில் சாப்பிட்ட வழக்கம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன் இது களக்காடு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது அங்கே தான் கிடைக்கும், அங்கே மில்லு இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வரும் நமக்கு. நம்மளும் போய் நமக்கு தேவையான அவல்லாம் நானும் எங்கள் அப்பாவெல்லாம் போய் இடிச்செல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கோம். பயங்கர ப்ராசஸ்ங்க அது. அதாவது நெல்லை ஊற வைக்கணும் நாளே, மறுநாள் கொண்டு போய் அவங்ககிட்ட போய் கொடுத்தாங்கன்னா அவர் முதல்ல பொரி பண்ணி பொரியிலேருந்து அவல் பண்ணி தருவாங்க. நல்லாயிருக்கும். இது யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, நினைவுகள் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கிடுங்க, சரியா? இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். தேன் மிட்டாய், தேன்குழல் மிட்டாய், அப்புறம் இந்த இப்படி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்களேன். பொரி உருண்டை அதெல்லாம் சாப்பிடுங்களேன், ரொம்ப உடம்புக்கு நல்லது, சரியா? நான் அன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் தோசை, தேங்காய் சட்னிக்கு தேங்காய், பொரிக்கல்ல, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பூண்டு, அதை வச்சு உப்பு போட்டு அரைச்சி தேங்காய் சட்னி தனியாக தான் செஞ்சுருந்தேங்க. தால்சம் பண்ணி கொட்டிடுங்க. தால்சத்துக்கு நம்ம கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனோன்னா தேங்காய் சட்னியில் போட்டுருங்க, சரியா? நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்காய் சட்னி நீங்கள் கொத்தமல்லி தலையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேண்டான்னா இப்படியும் நீங்கள் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தி வச்சு சாப்பிடுங்க, சரியா? அன்றைக்கி பர்த்டே விலாக்ஸ்னால எங்கள் வீட்டில் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தேங்காய் சட்னியும் தோசையும் தாங்க இருந்தது. நாங்கள் சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் வெளியில் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். செம்ம வெயில், பட் ஆனால் லன்ச் வெளியிலன்னு பிளான் பண்ணதுனால கிளம்பிட்டோம். போனோம், ரொம்ப நல்லா இருந்தது. கொங்கன் ஸ்டைலில் மீன் சாப்பிட்டோம். மீன் குழம்பு, சாப்பாடு, பாக்ரி எல்லாமே இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. அதேமாதிரி ப்ரான்ஸ் ஃப்ரை, ப்ரான்ஸ் கிரேவி எல்லாமே இருந்தது. அதையும் சாப்பிட்டு வந்தாச்சு. நீங்கள் யாராவது இங்கே பாம்பேயில் இருக்கவங்க கொங்கன் ஸ்டைல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல் பேரை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், சரியா? அன்றைக்கி என் ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு கேக் சென்ட் பண்ணியிருந்தா. அப்புறம் நானும் ஒரு கேக் கட்டிங் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் குழந்தை எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தா. எனக்கு வேண்டிய கிஃப்ட் நானே வாங்கிக்கிடுவேங்க. ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எனக்கு என்னென்ன வேணுமோ நான் வாங்கிக்கிடுவேன். நானே கடைக்கு போவேன், நானே எனக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வாங்கிக்கிடுவேன். அதனால் சின்ன வயசில் தான் அம்மா அப்பா அப்படி வாங்கி கொடுத்தாங்க. இப்போவும் நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கிறது. அது டேஸ்ட் மாறிட்டே போகும் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ என்ன கரண்ட்டில் ஸ்டைல் இருக்கோ அதை பார்த்து நான் வாங்கி போட்டுக்கிறதுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, அக்கா உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கிடச்சிது? அதை தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே என் பொண்ணு கொடுத்த கிஃப்ட்டை நான் ஷோ பண்ணியிருக்கேன். நான் வாங்கினது நான் வியர் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாமே நானே வாங்கிக்கிட்டதுங்க. அவ்வளோதான். எல்லோரும் கேட்டிருந்தீங்க, அதை நான் சொல்லிட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அன்றைக்குள்ள நாள் எல்லாமே காலையிலேருந்து நைட் வரை டக்குன்னு போயிடுச்சு. ஹோட்டல் போனோன்னே எங்களுக்கு ஒரு சூப் கொடுத்துருந்தேன், அதுவும் டேஸ்டியாக இருந்ததுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.